Hi, hello friends, welcome back to our channel Joyful Homemaking channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்க்கறீங்களா? சூப்பரான டிப்ஸ் வகைகள் தாங்க பார்க்க போறோம். weight loss பண்ணனும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு உண்டான டிப்ஸும் இது உள்ளதா இருக்குங்க. என்னடா இது இந்த அச்சு எல்லாமே ரொம்ப கலரா மாறி இருக்கு, துருப்பிடிச்சிருக்கு அப்படினு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி துருப்பிடிச்ச ஐட்டமை எப்படி குயிக்கா ஈஸியா க்ளீன் பண்ணலாம், எப்படி பளபளன்னு இந்த மாதிரி ஆக்கலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஈஸியா இத க்ளீன் பண்ணிடலாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா வெத்தலையை வச்சு ஒரு ரெசிபி தாங்க செய்ய போறோம். அதுவும் டிஃபரண்டான ரெசிபி. கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, புதுசாவே இருக்கும். அது மட்டும் இல்லாத நிறைய குறிப்புகள் இதுல இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் இதுல இருக்க டிப்ஸ் வகைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். வேஸ்டான திங்ஸை வச்சு கூட எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்றதையும் இது உள்ள சொல்லியிருக்கேன். வாங்க குறிப்புகள் ஆயிரம் அதில் சில உங்களுடன் இன்னைக்கு பார்க்க போற இந்த டிப்ஸ் வகைகளை பத்தி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். மெடிசன் கவர் இருக்கு இல்லைங்களா, அதை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாத இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. இது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நிறைய கிராஃப்ட் செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனிங்காக தாங்க யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வுட் ஒர்க்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரொம்ப கரை பிடிச்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கரை தாங்க. இது வந்து என்னால் சாதாவாக க்ளீன் பண்ண முடியல. அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு லிக்விட் ஏதாவது போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அவ்வளோ க்ளீன் ஆகிடுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து வாழைப்பழம் கொடுத்துருந்தாங்க, மலைவாழைன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து ஒரு 4 days ஆகியும் பழுக்கல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இது கல் மாதிரி இருந்தது. இதை வந்து வாழைக்காவா செஞ்சிடலான்ட்டு கட் பண்ணி நான் அந்த மாதிரி தண்ணியில் அலசி இட்லி பாத்திரத்துலேயே நான் வேக வச்சு எடுத்துட்டேங்க. கீழே ஃபுல்லாக இட்லி ஊற்றி வச்சுட்டு இன்னொரு தட்டில் வந்து இதை வேக வச்சு எடுத்துட்டேன். இது வாழைப்பழமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட் வந்து அதை அந்த ரக காயின்றதுனால சூப்பராக வந்துருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஆயிட்டதுன்னா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னா, இது என்னன்னு பார்த்தா தெரியுதுங்களா, இது வந்து பாதாம் பிசின் தாங்க. இந்த பாதாம் பிசின் வந்து ரெகுலராக எடுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வயிற்று புண்ணெல்லாமும் ஆற்றுங்களாம். பெண்களுக்கு குறிப்பாக ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நைட்டே வந்து இந்த மாதிரி ஊற வச்சுடுங்க. ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுட்டா நெக்ஸ்ட் டே நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். அப்படி பஞ்சு மாதிரி நல்லா அது வந்து புஃப்னு ஆகிருக்கும். நல்லா இது ஊறி வந்து இந்த மாதிரி ஆகிடுங்க. இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்பவே நல்லது. இது கூட நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஊற வச்சுருக்கேன். இதையும் நான் இந்த பாதாம் பிசினோட ஆட் பண்ணுறதுக்கு தாங்க ஊற வச்சுருக்கேன். இப்போ வெத்தலை தாங்க. இது வெத்தலை வந்து ஒரு 4 வெத்தலையை வந்து காம்பு எடுத்துகிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது கூட வந்து நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸையும் போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம், அப்படியும் பண்ணலாம். இப்போ பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பாலில் இதை செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும்னாங்க. பட் என்கிட்ட தேங்காய் பால் இல்லாதனால இது வேறு விதமாக செஞ்சேன். பட் வந்து எப்படி இருந்ததுன்னு நான் சொல்லிடுறேன். இது கூட வந்து சேமியா ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து வித்தியாசமாக ரவை தாங்க ஆட் பண்ணேன். கோதுமை ரவையை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இது கொதிக்கட்டும் அப்படின்னு விட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா வெந்துட்ட பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த வெத்தலையே ஆட் பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் நான் ஆட் பண்ணேன். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் பாதாம் பிசனும் அரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டேன். மீதி பாதாம் பிசனை அப்படியே தான் ஆட் பண்ணேன். இதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இதை பண்ணும்போது கொதிக்க வைக்கக்கூடாது அப்படின்றது எனக்கு அந்த பால் போடும்போது கொதிக்க வைக்கிறதுனால அப்படியே போட்டேன். நீங்கள் கொதிக்க வைக்காத இந்த பாதாம் பிசினை அப்படியே போட்டு கலந்து அப்படியே சாப்பிட்லாங்களாம். அந்த தேங்காய் பால் எடுத்து இது எதுவுமே கொதிக்கவே தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க. சேமியா வேக வச்சு போடலாம், அப்படி இல்லைனாலும் பரவாயில்லைங்களாம். தேங்காய் பால் எடுத்து பாதாம் போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து நாட்டு சர்க்கரையோ இந்த வெல்லமோ இல்லை இந்த மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். சர்க்கரை ஆட் பண்ணால் எனக்கு வந்து ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுனால ஆட் பண்ணேன். பட் இந்த சர்க்கரை உடம்புக்கு கெடுதி தாங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். கொதி விட தேவையில்லைங்க. பட் நான் கொதி விட்டுட்டது தான் மிஸ்டேக் ஆகிடுச்சு. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் தாளித்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். சூப்பராக இருந்தது. பட் பாயாசம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கொதி விடாதையே ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் நார்மலாக இந்த மில்கில் சேர்த்து விட தேங்காய் பால் எடுத்து செஞ்சு பாருங்கள். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. நான் அடுத்த டைம் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் கண்டிப்பாக அதையும் ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு போயிடலாம். இந்த மாதிரி அச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா, இடியாப்பம் அச்சு, முறுக்கச்சு எல்லாமே நான் அலசிட்டு அப்படியே வைக்கவே பார்த்திங்கன்னா துரு பிடிச்சிடுச்சிங்க. அதுவும் வச்சு ஒரு மாதம் ஆகிட்டு இருக்கும்பளுக்கு அது வந்து துரு பிடிச்சதே எனக்கு தெரியல. அடுத்த டைம் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி கரை ரொம்ப ஆயிருந்தது. இதை க்ளீன் பண்ணும்போது தான் ஞாபகம் வந்தது, ஓகே இந்த மாதிரி துரு பிடிச்சதை நீங்களும் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றத காமிச்சிடலான்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லிக்விட் போட்டிருக்குங்க. நீங்கள் வந்து விம் லிக்விடோ எந்த லிக்விட் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம துணிக்கு போடுவோம் இல்லைங்களா, அதை கூட எடுத்துக்கலாம்.
பண்ணிக்கலாங்க. இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இது கூட வந்து கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை லெமன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணி ஃபுல்லாக இது எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி துரு பிடிச்சதுக்கு இந்த லிக்விடெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்கிறது எல்லாமே பலன்னு ஆக்கிடலாங்க. கண்டிப்பாக கூடவே வினிகரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த லிக்விட் உள்ளேயே ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு கப்பில் வந்து தண்ணி காய வச்சு அந்த லெமன் புழிஞ்சோம் இல்லைங்களா, அந்த வந்து போட்டுடலாம். அப்புறம் இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சதை வந்து இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதி விடுங்க. ஒரு 2-3 டைம் சலசலன்னு கொதிச்சிட்ட பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா அவ்வளோ பலன்னு ஆகிடுங்க. கொஞ்சம் நேரம் இந்த தண்ணி சூடு ஆடுற வரைக்கும் நீங்கள் வச்சுடுங்க. இந்த மாதிரி வச்சுட்ட பிறகு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு எடுங்க. நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிங்கன்னா சூப்பராகவே வந்துடும். இந்த தண்ணியிலே நல்லா க்ளீன் ஆகிடும். இதை நீங்கள் மறுபடியும் இப்போ இரும்பு நார் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா இன்னும் பலன்னு ஆகிடுங்க. இப்போ நான் அதையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் நீங்கள் தேய்ச்சிட்ட பிறகு ப்ளைன் வாட்டரில் அலசி எடுத்துக்குங்க. எல்லாத்துலேயும் பாருங்களேன் எவ்வளோ கரை இருந்தது, எல்லாமே போயிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக துருப்பிடிச்சதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தாங்க சொல்கிறேன். இரும்பு நாரை வச்சு இன்னொரு டைம் நீங்கள் க்ளீன் பண்ணி அலசிடுங்க. இப்போ அலசியும் காமிச்சிடுறேன். ஸோ செம்மையாக பலன்னு ஆயிடுச்சுங்க. புதுசு போல் ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு போயிடலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த முள்ளங்கிலாம் எடுக்கணுங்க. முள்ளங்கி வந்து நீங்கள் சாம்பாராக செய்யலைன்னா கூட இந்த மாதிரி பொரியலாக செஞ்சுக்குங்க. அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துட்டு கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பருப்புகளை தவிர்த்துடுங்க. இது நான் குழந்தைக்கு செய்கிறதுனால கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்பாத்தியோட, தோசையோட இந்த மாதிரி பொரியலை வந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் 2, அப்புறம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து முள்ளங்கியை நல்லா துருவி எடுத்துக்குங்க. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இதை மட்டுமே காலையிலையோ இல்லை மதியத்துலேயோ நிறைய எடுத்துகிட்டு காலையில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே இதையே ஒரு டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஒரு 2 முள்ளங்கி இந்த மாதிரி செஞ்சு ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதை மட்டும் சாப்பிட்டிங்கனாலே போதும். நைட்டில் கூட ஒரு 7 o'clock அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு அதிக தண்ணியே தேவைப்படாது. இந்த இதுலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. உப்புமா மாதிரியே இருக்குது பாருங்களேன். கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கூட நீங்கள் எடுக்கலாம். இப்போ தேங்காய் வந்து குழந்தைங்களுக்காகன்றதுனால நான் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுறேன். பட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தேங்காவை தவிர்த்துடுங்க. இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய குறிப்பு வகைகள் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேங்க. இந்த மாதிரி டிப்ஸ் வகைகள் கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய போட்டிருக்கேன். அதையும் ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச சில குறிப்புகளும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதையும் நான் நம்மளோட சேனலில் போடுறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வகைகளை பார்க்கலாம்.